வெகு காலத்துக்கு முன்னாடி சித்ராதன் என்ற அரசன் இருந்து வந்தார். அவர் நீதி நெறி தவறாமல் நல்லாட்சி நடத்திட்டு வந்தார். அதனால் அவரோட ஆட்சியில் மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அவனோட கருவூலம் நிரம்பி வழிஞ்சது. வந்தவங்களுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லாமல் வாரி வாரி வழங்கினான். அவனோட மனைவி அழகும் நற்குணங்களும் நிறைந்தவளாக விளங்கினாங்க. பிள்ளைங்களும் அவனுக்கு மேலும் பெருமை சேர்த்தாங்க. பறக்கும் விமானம் ஒன்று அரசரிடம் இருந்தது. அதில் பறந்து சென்று உலகங்களையும் வென்றார். இவரை போன்ற பெருமை மிகுந்த அரசர் இதற்கு முன் பிறந்ததுமில்லை, இனி பிறக்கப் போவதுமில்லை என்று அரசர் புகழ் உலகெங்கும் பரவி இருந்தது. ஒரு நாள் அரசர் தன்னை பற்றி சிந்தித்தார். நான் இவ்வளவு பேரும் புகழும் பெற என்ன காரணம்? முற்பிறவில் என்ன புண்ணியம் செய்தேன் என்று நினைத்தபடி இருந்தார். அரசரால் எந்த முடிவுக்கும் வர முடியவில்லை. அப்பொழுது வசிஷ்ட முனிவர் அரசரோட அரண்மனைக்கு வந்தார். அவரை சிறப்பாக வரவேற்று வணங்கினார் அரசர். முனிவரை, தாங்கள் முக்காலமும் உணர்ந்தவர். நான் இவ்வளவு பேரும் புகழும் பெற என்ன காரணம்? முற்பிறவியில் என்ன தவம் செய்தேன்? தாங்கள் தான் சொல்ல வேண்டும் என்று பணிவாக கேட்டான். சித்ராதா, போன பிறவியில் நீ விறகு வெட்டியாக இருந்து வறுமையில் துன்பப்பட்டாய். ஒரு முறை நீ தலையில் விறகு கட்டுடன் பல இடங்களில் ஆய்ந்தாய். யாருமே உன்னிடம் விறகை வாங்கவில்லை. களைப்படந்தை நீ விறகு கட்டை ஓரிடத்தில் இறக்கி வைத்தாய். அங்கேயே ஓய்வும் எடுத்தாய். அந்த இடத்திற்கு எதிரில் செல்வன் ஒருவன் பெரிய வேள்வி செய்து கொண்டிருந்தான். வேள்வி முடிந்ததும் அவன் வந்தவர்களுக்கு எல்லாம் வாரி வழங்கினான். இதை பார்த்து நீ, என்னிடமும் செல்வம் இருந்தால் இவரை போல வாரி வழங்குவேன் என்று நினைத்தாய். அந்தணர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பொன்னும் மணியும் வாரி வாரி வழங்குவது போல கற்பனை செய்து மகிழ்ந்தாய். அதனால் இந்த பிறவியில் உனக்கு அரசனாகும் நற்பேறு கிடைத்தது. இந்த பிறவியிலும் நீ வாரி வாரி வழங்குகிறாய். இப்படியே தொடர்ந்து செய்து கொண்டிரு. நீ மேலும் மேலும் சிறப்பு பெறுவாய். பேருடனும் புகழுடனும் விளங்குவாய் என்றார் அவர். அவரை மீண்டும் வணங்கிய அரசர், முனிவரை, வாரி வழங்கும் இயல்பை நான் என்றும் விடமாட்டேன். தொடர்ந்து செய்து கொண்டிருப்பேன் என்றார். அவனை வாழ்த்திவிட்டு அங்கிருந்து சென்றார் வசிஷ்ட முனிவர்.